தோல்வியின் உச்சக்கட்டம் தான் என்னது? மரணம். நஷ்டத்தின் உச்சக்கட்டம் மரணம். சாபத்தின் உச்சக்கட்டம் மரணம். பாவத்தின் உச்சக்கட்டம் மரணம். இந்த மரணம் கொண்டு போய் முடிகிற இடம் என்னது? பாதாளம். ஜீவன் என்ன தெரியுமா? வெற்றியின் உச்சக்கட்டம், வாழ்வின் உச்சக்கட்டம், ஆசீர்வாதத்தின் உச்சக்கட்டம். இது எங்க கொண்டு போய் முடிக்கும்னா மரணத்தை ஜெயித்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கும். இப்போ இந்த மரண பிடியில் இருந்து நம்மை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அந்த மரணத்தோடு போராடி அந்த சிறைச்சாலையிலிருந்து நம்மை விடுதலை செய்ய வேண்டும். அப்போ அந்த மரணத்தோடு போராடணும் அப்படின்னா அது இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணணும்? போக வேண்டும். நீங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே எங்கேயோ பாலைவனத்தில் எங்கே பண்ணியிருக்கீங்க, சிறைப்பட்டு கிடக்குறீங்க. நாங்கள் இங்கே இருந்துட்டு ஜி பூம்பா அப்படின்னா வந்துருக்கீங்களா? வர முடியாது. அங்கே போய் உங்களை என்ன பண்ணணும்? சிறையிலிருந்து விடுதலை ஆக்கணும். ஆதாம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 4000 வருடங்கள் என்று சொல்லி வேத வல்லுநர்களால் கணக்கிடப்படுகிறது. அப்போ ஒரு 4000 வருஷமாய் எந்த மனிதனும் விடுதலையாக்கப்பட முடியாத சிறைச்சாலை என்னது? மரணம். இப்போ அங்கே போய் என்னை விடுதலை ஆக்கணும் அப்படின்னா அங்கே வரைக்கும் விடுவிக்கிறவர் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா? தன்னுடைய ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றினார். அதனால தான் ஆண்டவர் பாவங்களை சுமந்தார், சாபத்தை சுமந்தார். பாவத்தின் உச்சக்கட்டம், பாவத்தின் சம்பளம் மரணம், சாபத்தின் உச்சக்கட்டம் மரணம். தன்னுடைய ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றினார். இந்த ஆத்துமா மரணத்தில் ஊற்றப்படுகிறதை குறித்து வேதம் ரொம்ப அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி எங்க பிரகாசித்தது? இருளிலே பிரகாசித்தது. பரலோகம் என்பது தேவனுடைய வெளிச்சம் நிறைந்த இடம், நரகம் என்பது இருளின் அதிகாரம் நிறைந்த இடம். அதனால தான் யோபு சொல்லும்போது நரகத்துக்குரிய ஒரு டெஃபினிஷனை சொல்லுகிறார். மரண அந்தகாரமும் போனால் திரும்பி வராத தேசமும் ஒளியும் இருளாகி போகிற தேசமும் அப்படின்னு யோபுல அந்த நரகத்தை குறித்த டெஃபினிஷன் வருது. அப்ப ஒளி இருளாகிற தேசம் என்னது? நரகம். இப்போ உதாரணமா இந்த நம்ம சர்ச்சில் என்ன பண்ணியிருக்கோம்? லைட்லாம் போட்டிருக்கோம். லைட்டை ஆஃப் பண்ணால் இந்த இடம் என்ன இருக்கும்? இருட்டாக இருக்கும். இதுவே லைட்டை ஆன் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? இருள், வெளிச்சம் வரும்போது இருள் அகன்று போகிறது. ஆனால் நரகம் என்பது எப்படின்னா அங்கே இருளின் அதிகாரம் வெளிச்சத்தை என்ன ஆக்கிருமா? இருளாக்கி விடும். மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அப்போ எல்லா ஆத்துமாவும் என்னதான்? ஒரு தீபம். இந்த தீபம் உயிர் போன உடனே எங்க போகுது? பாதாளத்துக்குள்ள போன உடனே இருள் அதை என்ன பண்ணிடுது? அந்த தீபத்தை அணைத்து விடுகிறது. இப்படி எல்லா தீபத்தையும் அணைத்த இருள் இயேசுவின் ஆத்துமாவையும் அணைத்துக் கொள்வதற்காக காத்திருந்தது. ஆனால் காரியம் மாறுதலாய் அமைந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளில் பிரகாசிக்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம வாசித்து அதை நம்ம பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் யோசுவா யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணும்போது சூரியன் என்ன ஆகுது? மறைந்து கொண்டே வருது. பகல் முடிய போது. முடிவதற்காக என்ன ஆகுது? சூரியன் என்ன பண்ணாலும் 24 மணி நேரம் தான். அப்போ சூரியன் கடந்து இரவு வந்துருச்சுன்னா என்ன ஆகுது? யுத்தத்தை நடத்த முடியாது. யுத்தம் முடிந்து போகாது. சத்துருக்கள் என்ன ஆக மாட்டாங்க? முற்றுமுடிய சங்கரிக்கப்பட மாட்டார்கள். அப்போ அந்த சத்துருக்களை முற்றுமுடிய சங்கரிக்கணும் அப்படின்னா வெளிச்சம் என்ன வேணும்? அங்க நிலைத்து நிற்க வேணும். அப்போ யோசுவா ஒன்று சொல்றாரு. சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். அவரை கட்டளையிட்ட உடனே ஒரு பகல் முழுவதும் சூரியன் தன் நிலையில் தரித்து நின்றது. சூரியன் அப்படியே என்ன ஆயிடுச்சு? நின்றது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பகல்ல இருக்கிறோம். பகல். இதுவே மற்ற தேசத்துக்கு போனோம்னா, குறிப்பா அமெரிக்கா எடுத்துட்டோம், என்னது இது? இரவு.
நமக்கு பகல், அங்க இரவு. நமக்கு சூரியன் நிக்குது, அங்க சூரியன் மறைந்து இருக்குது. இப்போ யோசுவா என்ன பண்றாரு? சூரியனை நிறுத்தி என்ன பண்றாரு? யுத்தம் பண்றாரு. அந்த வெளிச்சத்தின் கீழ் சத்துருக்கள் முழுவதும் சங்கரிக்கப்படுகிறார்கள். இதே சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது, அவருடைய மரண நேரம் வரும்போது பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. வேதம் சொல்லுகிறது 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் காரிருள், அந்தகாரம் என்ன பண்ணிருக்குது? சூழ்ந்து கொண்டது. பூமி எல்லாம் இருட்டாயிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன ஆகிறாரு? உயிரை விடும்போது ஆத்துமா எங்க போகுது? நரகத்துக்குள்ள, பாதாளத்துக்குள்ள போகுது. பூமி எல்லாம் இருளுக்குள்ள இருக்கும்போது அங்க என்ன இல்லை? அங்க என்ன இருக்காது? யுத்தம் கிடையாது. ஆனா ஆத்துமா பாதாளத்துக்குள்ள போகும்போது இருளானது அதை பற்றி கொள்ள முடியவில்லை. முதலாக பாதாளத்துக்குள்ள ஒரே ஒரு ஒளிச்சம் அங்க என்ன ஆகுது? பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. இதுவரை ஆதாம் முதல் 4000 வருஷமாய் வெளிச்சத்தையே பார்க்காத நரகம், வெளிச்சத்தையே பார்க்காத பாதாளம் முதல் முறையாய் இயேசுவின் ஆத்துமா ஊற்றப்படும் போது நரகத்தில் வெளிச்சம் உதித்தது. பாதாளத்துக்குள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஒரு பாதாளத்தையே பரலோகமாய் அவரால் மாற்ற முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொண்டு வருது எவ்வளவு அதிக நிச்சயம் அல்லவா? தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி பாதாளத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்தார்னா உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்க மாட்டாரா? உங்களுடைய குடும்பத்தில் வெளிச்சம் கொடுக்க மாட்டாரா? உங்களுடைய ஆரோக்கியத்தில் வெளிச்சம் தர மாட்டாரா? உங்களை இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. வெளிச்சம் அங்க உதிச்சிருச்சு. பூமி என்ன ஆயிடுச்சு? இருளுக்குள்ள இருக்குது. இப்போ யோசுவா எப்படி வெளிச்சத்தை நிறுத்தி சத்துருவை சங்கரித்து போட்டாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசுவும் நரகத்துல வெளிச்சத்தை வச்சு என்ன பண்றாரு? சத்துருவை நல்லிஃபை பண்றாரு. அவனை ஒன்றுமில்லாமல் அவனை தலையோடு நசுக்கி போட்டார். அவனை ஒன்றுமில்லாமல் அவன் அதிகாரங்கள், அவனுடைய வல்லமை, எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே என்ன பண்ணினாராம்? வெற்றி சிறந்தார். அதனால தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் யாருக்கு பயப்படக்கூடாது? யாருக்கு? பாஸ்டருக்கா? பாஸ்டருக்கு பயப்பட மாட்டீங்க. யாருக்கு பயப்படக்கூடாது? சாத்தானுக்கு, பிசாசுக்கு பயப்படவே கூடாது. 1000-10000 பிசாசுகள் வந்தாலும் கூட நீங்கள் ஒருவனாய் அவன் தலையை நசுக்கி ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அவனை போய் அவன் தலையை உடைத்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை நசுக்கி அவன் அதிகாரத்தெல்லாம் என்ன பண்ணார்? உரிந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். இன்றைக்கும் பிசாசு தன்னை பெரிய ஆள் மாதிரி காண்பிப்பான். அதை சில பேர் என்ன பண்ணுறாங்க? தேவ பிள்ளைகள் கூட இந்த சொப்பனத்தில் ஏதாவது பார்த்துட்டு பயந்துடுறாங்க. இல்லை ஏதாவது ஊழியத்துக்கு போகும்போது ஏதாவது நடந்துருச்சுன்னா பயந்துடுறாங்க. சில சாஸ்திர சகுனங்களை பார்த்து பயந்துடுறாங்க. நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ரோட்டில் போறீங்க, நல்லா 15 அடி நீளம் ஒரு பாம்பு உயிரோடு இருக்கு, எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். இதுவே செத்து கிடக்குது, என்ன ஆகும்? அருவருப்பீங்க எல்லாம். ஆனால் பார்த்து பயப்படுவீங்களா? அது என்னை கடிச்சிரும் பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. ஏன்? அது என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. அப்போ யார் சார்? சாத்தான். சாத்தான் நீண்ட பாம்பு. வேதம் சொல்லுகிறது பழைய பாம்பாகிய நீண்ட பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று. அவன் பெரிய பாம்பா இருக்கலாம், நீண்ட பாம்பா இருக்கலாம், சிவப்பான வலு சர்ப்பமா இருக்கலாம். ஆனா அதனுடைய தலை நசுக்கப்பட்டதா இருக்கிறது. நசுக்கினவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் அவனை நசுக்கி போட்டு இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை கொடுத்து என்ன பண்ணினாராம்? சத்துருவை சங்கரித்து போட்டார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும்போது பாருங்க, செங்கடலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க, நேரம். செங்கடலை கடந்து வர்றாங்க. செங்கடல் பிளக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் கடந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்தியர்களும் சேர முடியாதபடி கர்த்தர் என்ன பண்ணினாராம்? அங்க மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவர்கள் முன்னால வெளிச்சம் இருக்குது, என்ன பண்றாங்க? கடந்து போறாங்க. ஆனா இவர்களையும்
எகிப்தியரையும் ஒரு மேக ஸ்தம்பம் என்ன ஆகுது, பிரித்து வைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினால், அக்கினி ஸ்தம்பத்தினால் என்ன பண்றாராம், பாதுகாக்கிறார். பாதுகாக்கப்பட்டு இவர்களுக்கு பிஹைண்ட் த சீன், பின்னால என்ன நடக்குதுன்னே தெரியாது. முன்னால செங்கடல் வழியை விட்ட உடனே சந்தோஷமாய் பாட்டு பாடி கடந்து போகிறார்கள். ஆனா பின்னால வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து எகிப்தியரை கலங்க பண்ணினார். ரதங்களின் சக்கரங்கள் கலண்டு போனது, குதிரைகள் எல்லாம் என்ன ஆச்சா, ரதங்கள் எல்லாம் கலண்டு மூழ்கடிக்கப்பட்டார்கள். கரையேறி வரும்போது செங்கடலை இரண்டாய் மூடி, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாளும் காண்பதில்லை என்று வேதம் சொன்னபடியே ஒருவன் கூட தப்பி போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தன்னுடைய மேக ஸ்தம்பத்தினால், அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை மறைத்து பாதுகாத்து அவர்களை பத்திரமாய் கரை சேர பண்ணி சத்துருகளை சிதறடித்தார், எகிப்தியனை சிதறடித்தார், சத்துருவை சங்கரித்து போட்டார். ஒருவன் கூட தப்பவில்லை. கரையேறி பார்க்கும்போது அடுத்த நாள் காலையில் கரையிலே செத்த பிரேதங்களாய் கடந்தார்கள். ஏனெனில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணை நின்று எகிப்தியரோடு யுத்தம் பண்ணினார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒரு எகிப்தின் சேனைகள் வந்து நிற்கலாம். பாடுகளும் துன்பங்களும் உங்கள் விரோதமாய் வந்து நிற்கலாம். உபத்திரவங்கள் உங்கள் கண்களை மறைத்திருக்கலாம். ஒரு பிரச்சனையை போராடும் போதே பல பிரச்சனைகள், பல சங்கடங்கள் உங்களை சூழ்ந்து உங்களை அழுத்தி உங்கள் வாழ்க்கையை முடித்து போடலாம் என்று சொல்லி ஏகோபித்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை மறைத்து தம்முடைய சிலுவையின் நிழலில் மறைத்து உங்களுக்கு துணை நின்று உங்கள் சத்துருக்களோடு போராடி, உங்கள் பாடுகளோடு போராடி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, நீங்கள் கொஞ்ச நாட்களில் இன்று கண்ட எகிப்தியனை, இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிற எகிப்தியனை இனி காணாதிருக்கும்படி செய்து, கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கிற எல்லா உபத்திரவங்களும் உங்கள் கண்களுக்கு முன்பாக செத்து போயிருப்பதை கர்த்தர் காணும்படி செய்வார். உங்களை கூடார மறைவில் மறைத்து பாதுகாக்கிற நல்ல தேவன். வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவரை என்ன பண்றாரா, கூடார மறைவில் என்னை மறைக்கிறார். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய செட்டையின் மறைவில் நம்மளை பாதுகாத்து, கூடார நிழலில் நம்மை பாதுகாத்து, கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிற தேவன். ஆபத்துகள் கடந்து போகும்போது கூடார மறைவில் என்னை மறைத்து வைக்கும்போது வெளியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், என் பிரச்சனை எப்படி முடியும்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவருடைய நிழலுக்குள் இருக்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிழலின் மறைவில் நான் இருப்பேன், என் யுத்தங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு துணை நின்று நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்னைக்கு நீங்கள் என்னதமா செய்யணும், சிலுவை நிழலுக்குள்ள சந்தோஷமா வந்து ரிலாக்ஸ்டா உட்காந்து ஆண்டவரை நம்பணும். இந்த சிலுவை என்ன பண்ணாது, கைவிடாது. என்ன எனக்கு மனுஷங்க உதவி இல்லாமல் போகலாம், உறவுகளின் உதவிகள் இல்லாமல் போகலாம், யார் எனக்கு உதவி செய்கிறாங்களோ செய்யலையோ, யார் காப்பாற்றுறாங்களோ காப்பாற்றலையோ, ஆனால் சிலுவை என்னை எல்லா நாளும் காப்பாற்றும். ஆண்டவருடைய இரக்கம் என்னை எல்லா நாளும் காப்பாற்றும். எனக்காக உயிரையே கொடுத்து சிலுவையின் நிழலை கொடுத்தவர் என்னை நிழலுக்குள் மறைத்து என்னை பாதுகாத்து என்னுடைய சத்துருக்களை சிதறடித்து எனக்கு ஜெயமான ஒரு வாழ்வை தந்தொருளி, அது மாத்திரமல்ல அதோடு நிறுத்த மாட்டார், என்னை மறைத்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க சார்ந்து கொள்வது என்ன தெரியுமா, ஒன்னே ஒன்றுதான், கர்த்தருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் சிலுவையின் நிழலையும் சார்ந்து கொண்டு வாழ்ந்து பழகி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.